அந்த ஊருக்கு நல்லா சமைக்க தெரிஞ்ச ஒரு ஷெஃப் வந்துட்டு வரான். நம்மளுடைய ஹீரோவை பார்த்த உடனே நீங்கள் யாருமே வந்துட்டு நீ நல்லாவே சமைக்கிறதில்ல, சுத்தமாக சமைக்கிறதில்ல, தயவு செஞ்சு இங்கேருந்து போயிருங்க அப்படின்னு சொல்கிறான். நம்மளுடைய ஹீரோ வந்துட்டு அப்படிலாம் இல்லை, நாங்கள் சுத்தமாக தான் சமைக்கிறோம்னு சொல்கிறான். சரி, நமக்குள்ள வந்து ஒரு போட்டி மாதிரி வச்சுக்கலாம், உங்கள் சைடு இருந்து ஒருத்தர் எங்கள் சைடு இருந்து ஒருத்தர் வந்து குக்கிங் காம்படிஷனில் வந்து கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். நம்மளோட ஹீரோவும் சரின்னு சொல்லிடுறான். நைட்டு அவங்க டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்கப்ப யார் இந்த குக்கிங் காம்படிஷனில் வந்து கலந்துக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப நம்மளோட ஹீரோ வந்து கை காமிச்சிடுறாங்க. அவனும் வேற வழி இல்லாமல் அந்த குக்கிங் காம்படிஷன்லையும் வந்து கலந்துக்கிறான். அடுத்த நாள் ஹீரோவும் ஹீரோவோட ஃப்ரெண்டும் அந்த குக்கிங் காம்படிஷனில் கலந்துக்கிறதுக்காக போகிறாங்க. நீ இல்லைங்கப்பா அப்படின்னு சொல்லி அங்கேருந்து ஒரு காவலாளி வந்து கூப்பிட்றாங்க. நீங்கள் வந்துட்டு எந்த கூட்டத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். நம்மளோட ஹீரோவோட ஃப்ரெண்டு இருந்துட்டு நாங்கள் குழு கூட்டத்தை சேர்ந்தவங்க, இவன் தான் நல்லா சமைப்பான் அப்படின்னு சொல்கிறான். உடனே அந்த காவலாளி கத்தி எடுத்து உங்ககிட்ட தங்க ஸ்பூன் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இந்த காம்படிஷனில் வந்து கலந்துக்க முடியும் அப்படின்னு சொல்லிடலாம். வேற வழி இல்லாமல் ஹீரோவும் ஹீரோவோட ஃப்ரெண்டும் வந்துடுறாங்க. அப்படி வர வழியில் ஹீரோயினி கிட்ட வந்து நிறைய தங்க ஸ்பூன் இருக்கிறத வந்து பார்க்குறாங்க. சரி, இதை எப்படியாவது நைட்டு கொள்ளை அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கானுங்க. சரி, அதை எடுக்கலாம்னு சொல்லிட்டு நைட்டு போகிறப்ப ஹீரோவோட ஃப்ரெண்டு ஹீரோக்கு வந்து ஒரு ஷூவை வந்துட்டு தரான். இந்தடா மச்சா, இதை போட்டுக்கோ, இதை போட்டேன்னா நீ வந்து பறந்து போயிடுவ அப்படின்னு சொல்கிறான். சரின்னு சொல்லிட்டு அவனும் அதை வந்து வாங்கி போட்டுக்கிறான். அவங்களுடைய சிக்னேச்சரை போட்டுட்டு ஹீரோ பறந்து போலான்னு போகிறப்ப அவன் பின்னாடி போய் விழுந்துடுறான். என்னடா மச்சா இது அப்படிங்கிறப்ப, சாரடா மச்சா திருப்பி வைக்க மறந்துட்டு இப்போ நீ பறந்துடுவிடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு திருப்பி அவங்களோட சிக்னேச்சரை போட்டு அவன் குதிக்கலான்னு போகிறப்ப அவன் முன்னாடி போய் விழுந்துடுறான். என்னடா மச்சா இது நான் உனக்கு என்னடா துரோகம் பண்ண அப்படிங்கிறப்ப, சாரடா மச்சா இப்போ நீ கரெக்டாக போயிடுவேன்னு சொல்லிட்டு அவன் திருப்பி வந்து குதிக்கலான்னு போகிறப்ப அவன் கரெக்டாக பறந்துடுறான். ஐயோ நான் எங்கே போய் விழுக போகிறான்னு தெரியல அப்படின்னு சொல்லி கத்திட்டே போய் லேண்ட் ஆயிடுறான். சைடில் திரும்பி பார்த்தா அவனோட ஃப்ரெண்டு நிற்கிறான். நீ எப்படா வந்த அப்படின்னு கேட்குறப்ப, இங்கே ஒருத்தன் குப்பை கொட்டை வந்தான், அவன் பின்னாடியே நான் வந்துட்டேன்னு சொல்கிறப்ப 2 பேரும் தங்க ஸ்பூன் எடுக்க போயிட்டு இருக்காங்க. உள்ளே போனவொடனே அந்த பொண்ணு வந்து குளிச்சிட்டு இருக்கா. அப்போ பார்த்தா அவங்க ஒரு திருடன் வந்துட்டு இருக்கான். திருடன் வந்தோடனே நீ எங்கடா இங்கே பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிறப்ப, நான் தான் இந்த ஊர்லேயே மிகப்பெரிய திருடன் அப்படின்னு சொல்கிறான். அந்த திருடனை புரிச்சு கொடுத்து அங்கேருந்து தங்க ஸ்பூனையும் வாங்கிட்டு அடுத்த நாள் அந்த போட்டியில கலந்துக்கிறாங்க.